founder of Stone Pen Studios, our beloved director Karthik Subraj avargal, one of the most amazing human beings, the most talented and looked upon directors. ஒரு நல்ல மனிதன், நல்ல கதை இருக்கு அப்படின்னா அவருடைய சப்போர்ட்டை வந்து எப்பவுமே கொடுத்துட்டே இருக்கிற பர்சன். A few words from you, sir. வணக்கம். நிறைய பேசிட்டாங்க எல்லாரும். ஸோ ஃபர்ஸ்ட் ரத்னா வந்து நாங்க ஸ்டூடெண்ட் ஸ்டார்ட் பண்ணப்போ வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் வச்சு ஒரு ஆந்தாலஜி பண்ணப்போ ஷார்ட் ஃபிலிம் பேர் மதுன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம். அது பார்த்தப்பே வந்து எனக்கு வந்து அந்த ஒரு ரைட்டிங், ஏன்னா அது ஒரு மொட்டை மாடியில ஒரு பையன் சூசைட் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு லோட்ட மிரட்டுற மாதிரி இருந்துச்சு. அதுவே செம்மையா இருக்கும். அந்த அப்பயே வந்து நான் ரத்னாட்ட வந்து நீங்க ஃபீச்சர் ஃபிலிம் ஏதாவது வச்சிருக்கீங்களான்னு மாதிரி கேட்டோம். ஸோ அப்பதான் நாங்கள் ஸ்டோன் பென்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் படம் பண்ணலாம், அதாவது ப்ரொடியூஸ் பண்ணலாம், ஃபீச்சர் ஃபிலிம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலான்ற லேர்னிங் போகும்போது இப்போ நான் சொன்னேன் நம்ம ரத்னா கிட்ட கேட்போம் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அப்போ அவர் 2-3 ஐடியா சொன்னாரு. பட் நான் சொன்னேன் இல்ல எனக்கு இதே வந்து நீங்க ஒரு ஃபுல் ஃபிளஷ் லவ் ஸ்டோரியா பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஸோ அதுதான் மேயரமான். ஸோ அதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் படம். அந்த யூ பி ஆல்வேஸ் ப்ரவுட் தட் மேயரமான் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அண்ட் ரத்னா வந்து நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணோம், நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணோன்றது எங்களுக்கு எப்பவுமே ஹாப்பியான ஒரு ப்ரௌடான மட்டும் தான் இருக்கும். அண்ட் வாட் ஐ சே ரத்னா இஸ் a great வெரி வெரி குட் ரைட்டர், ஒரு நல்ல எழுத்தாளர். அண்ட் அவருக்குள்ள வந்து பயங்கரமான ஹியூமர் இருக்கு. ஆக்சுவலி வந்து சும்மா வந்து ரத்னாவோட உட்காந்து மொட்டை மாடியில பேசிட்டு இருந்தாலே வந்து ஜாலியா இருக்கும். அது வந்து நிறைய நேரங்கள் வந்து வாண்டடா சும்மா வாங்க ரத்னா ஃப்ரீயா இருந்தாலும் உட்காந்து பேசுவோம். நிறைய விஷயம் அதாவது அவர் கன்சீவ் பண்ற விதமே வேறையா இருக்கும். இப்போ ஜென்ரலா நடக்கிற விஷயங்களே அவர் வாயில கேட்கும் போது வந்து அது ஒரு பயங்கரமான ஒரு காமெடியா தெரியும். அண்ட் லவ்மே வந்து எனக்கு தெரிஞ்சு மேயரமான்லயுமே வந்து அவ்வளவு ஹியூமர் இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு ஆழமான லவ் இருந்துச்சு. ஐ திங்க் மேயரமான் முடிச்சோடனே இந்த ஸ்கிரிப்ட் பேச ஆரம்பிச்சோம்ல, நீங்க ஆடை பண்றதுக்கு முன்னாடியே அது அப்பவே இந்த ஸ்கிரிப்ட் பேச ஆரம்பிச்சோம். அப்புறம் நிறைய லோகேஷ் மாதிரி எனக்கு கதை தெரியாதுன்னு இல்லை, எனக்கு நிறைய தெரியும் இந்த கதையை பத்தி. ரொம்ப வருஷமா வந்து இந்த கதையில பல வெர்ஷன்ஸ் பார்த்து பல வெர்ஷன்ஸ் பேசி அப்புறம் வேற மாதிரி எல்லாம் வந்து நான் கூட ஒர்க் பண்ணிருக்கேன். அப்புறம் நடுவில் வந்து இந்த ஸ்கிரிப்ட் வேணாம்னு சொல்லிட்டு ஒரு வேற இதெல்லாம் போனாரு. பட் ஐ ஆல்வேஸ் கெப்ட் டெல்லிங் அது வந்து ஒரு செம்ம படம் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு லவ் ஸ்டோரி, பேசிக்கா லவ் ஸ்டோரி. என்ன பொறுத்த வரைக்கும் லவ் ஸ்டோரி வந்து அது யார் அந்த பெர்ஃபார்ம் பண்றாங்க அதுக்கு வந்து ஒரு செம்ம ஆக்டர்ஸ் பிடிச்சிட்டாலே வந்து கனெக்ட் ஆயிரும். ஏன்னா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ரைட்டிங் இருக்கும்போது நெக்ஸ்ட் திங் இஸ் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்சஸ் தான். அதுதான் நாங்க நிறைய ஸ்டார்ஸ் எல்லாம் வச்சு பண்ணலான்ற மாதிரி நிறைய ட்ரை பண்ணோம். அண்ட் தென் ஆஃப்டர் சம் பாயிண்ட் ரத்னா டிசைடட்ல நம்ம வந்து புது ஃபேஸ் வச்சே போகலாம் அப்படின்னு சொல்றப்போ இது வந்து என் கூட டபுள் எக்ஸ் அண்ட் ரெட்ரோலாம் பண்ணியிருந்தப்போ ஒரு ஆடிஷன் பண்ணி தான் எடுத்தாரு. அண்ட் தென் ஸோ ஐ திங்க் இந்த படம் 29 வந்து டெஃபினட்டா, ஏன்னா நம்ம நிறைய படங்கள் பார்க்கறோம். பட் ஆனா சில லவ் ஸ்டோரிஸ் தான் வந்து எவர் கிரீனா நம்மளுக்கு மைண்ட்ல இருந்துட்டே இருக்கும். எனக்கு வந்து செல்வராகவன் சார் படம் ரொம்ப பிடிக்கும். 7G ரெண்டோ காலனி அதெல்லாம் வந்து ஆல் டைம் ஃபேவரட். அதுக்குள்ள ஒரு எமோஷன் இருக்கும், ஒரு அந்த லவ் வந்து நம்மளால மறக்கவே முடியாது எத்தனை வருஷம் ஆனாலும். கௌதம் மேனன் சார் கிட்ட ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங், வே ஆஃப் டெல்லிங் லவ் அப்படின்றது ஒரு ஸ்டைல் இருக்கும். அது மாதிரி ஐ திங்க் யூனிக் வாய்ஸ் இன் டெல்லிங் லவ் ஸ்டோரிஸ். ரத்னா யூ ஹேவ் தட். அண்ட் ஐ திங்க் நீங்க லோகேஷ் வந்து நீங்களும் ஒரு லவ் ஸ்டோரிக்கு ஒரு யூனிவர்ஸ் ஆரம்பிச்சு அதை மட்டும் கேட்டுக்கிறேன். யூனிவர்ஸ் ஆஃப் வேரியஸ் லவ் ஸ்டோரிஸ், பிகாஸ் அதுதான் பயங்கர ரெஃப்ரெஷிங்கா இருக்கு. அண்ட் போத் ஆஃப் யூ நான் கொஞ்சம் தான் படம் எனக்கு தெரியும் ஃபுல்லா. ஸோ நான் கொஞ்சம் சீன்ஸ் பாக்குறப்போ வந்து போத் ஆஃப் யூ ஹேவ் டன் ரியலி ரியலி வெல். அண்ட் இந்த படத்துல எல்லாருமே ஐ திங்க் பெர்ஃபார்மன்ஸஸ் மகேந்திரன் தான் வந்து has done a really good performance. All of the actors and Avinash is a great actor. அவர் வந்து ரெட்ரோல ஒரு சின்ன ஒன்று தான் கொடுக்க முடிச்சு. பட் ஆனா அவர் ஃபைட்ல வந்து சூப்பரா பண்ணியிருப்பாரு. இந்த படத்துல வந்து செம்மையா பண்ணிருக்காரு. அண்ட் ஐ திங்க் he will go far like and then perform பண்ண எல்லாருமே டெக்னிக்கலா எல்லாருமே நிறைய பேசியாச்சு. ஸோ டெஃபினட்டா we will be from Stone Bench, we'll be very proud that we are producing 29 again with Ratna and then Shan. I think நீங்க அந்த பொண்ணு வந்து சொல்லுவாங்க ரசிகன் ராணின்ற மாதிரி ரெண்டு பேரும் உள்ளுக்குள்ள பயங்கரமான ஒரு லவ் இதெல்லாம் இருந்தாதான் இதெல்லாம் வரும் தெரிஞ்சு. ஏன்னா அந்த பீச்ல வந்து பூ வாங்குற சீன் வந்து நான் ரொம்ப வருஷமா படிச்சிருக்கேன். முன்னாடி படிச்சு எல்லாம் மறந்துருச்சு. அப்புறம் நடுவில் எனக்கு அந்த பூ பாடல் பாக்குறப்ப வந்து ரத்னாட்ட போன் பண்ணி சொன்னேன், என்னங்க எப்படிங்க அது கவிதைலாம் எழுதுற அளவுக்கு என்ன மேட்டர் அப்படின்னு.
வெரி கியூரியஸ். நான் என்ன இது வந்து ஏதாச்சும் அதை நீங்க பேசும்போது சரி கிளாரிஃபை பண்ண பண்ணிருக்கேன். என்ன ஸ்டோரி எங்க இருந்து இது வந்துச்சுன்றது தெரிஞ்சே ஆகணுன்ற மாதிரி தான் இருக்கு. அண்ட் ஷான் அண்ட் ஆல் த சாங்ஸ் அண்ட் லாஸ்டா ரிலீஸ் ஆன பொல்லாத ஆசைகள் வந்து யார் பாடிருக்கோம்? சத்ய பிரகாஷ் அண்ட் சைந்தவி சூப்பரான சாங். பட் ஆனா எனக்கு அவர் ஒரு வருஷம் பாடியிருக்காரு ஷான் ரோல்டன். அது நாங்க வந்து ஒரு நாள் வந்து ஒரு நைட் ஃபுல்லா நானும் இதுவும் உட்காந்து அந்த பாட்டை அப்படி போட்டு பசங்களா உட்காந்து கேட்டுட்டு இருக்கும்போது ஃபுல்லா நைட் ஃபுல்லா ஓடிச்சு அந்த பாட்டு. தயவு செய்து அந்த பாட்டை வந்து மேபி படத்திலேயே வைங்க, இல்லைன்னா படம் முடிஞ்சதுக்கு பட் தட்ஸ் மை ஃபேவரட் திங். அண்ட் நேற்று நம்ம அந்த ட்ரெய்லர் லான்ச் ஒன்று பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது வி ஆர் டிஸ்கசிங் நிறைய வருஷன் ஆஃப் ட்ரெய்லர் ரத்னா அனுப்பிச்சாரு. ஆனா எங்களுக்கே தான் ஒரு ப்ரொடக்ஷனா பார்க்கும்போது பயங்கர கன்ஃபியூசிங்கா தான் இருக்கு. எந்த ட்ரெய்லர் நம்ம ரிலீஸ் பண்ணலாம், கமர்ஷியலா அதாவது வந்து தேட்டர் உள்ள வர வைக்கிறதுக்கு ஒண்ணு பண்ணுமா, இல்ல படத்தோட மூட் ஒண்ணு பண்ணுமா, நிறைய டிஸ்கஷன் போயிட்டே இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது ரத்னா சொன்னாரு, இந்த படமே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு லைஃப் ஆஃப் அதாவது சத்யா அப்படின்ற கேரக்டரோட அவனோட 29 வயசுல அவரோட 10 அத்தியாயங்கள் தான் அந்த படமே. அதுல வந்து ஒரு அத்தியாயத்தை மட்டும் நம்ம ரிலீஸ் பண்ணுவோமான்னு சொன்னாரு. எனக்கு அந்த ஐடியா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ட்ரெய்லர் டீசர் தான் ரிலீஸ் பண்ணாங்க. மேபி ஜஸ்ட் அந்த படத்தோட என்டையர் மூட் என்ன மாதிரி இருக்க போகுது, அந்த கேரக்டர்ஸ் யாரு, அந்த ஹவு சீரியஸ் இஸ் தட் லவ் பிட்வீன் தம் அப்படின்றது எல்லாமே சொல்ற மாதிரி அந்த சீன் இருந்துச்சு. அந்த சீனை நேற்று நான் பார்த்தேன். எக்ஸ்ட்ரானரி மேக்கிங், ஃபில்ம் மேக்கிங், எக்ஸ்ட்ரானரி ரைட்டிங். இட் வாஸ் ஷாட் இன் சிங்கிள் ஷாட். அதோட சவுண்ட் டிசைன், அதோட வே இட் வாஸ் ஷாட், எவ்ரிதிங் டுகெதர். எனக்கு வந்து என்ன பயங்கரமா நம்ம போய் மெரினா பீச்ல உட்கார்ந்து இருக்கும் போது எதாச்சும் அப்படி பார்க்கும்போது எனக்கு லவர் ஸ்பேஸ் பார்க்கலாம் அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் பெர்ஃபார்மன்சஸ். வி தாட் ஓகே நம்ம டீசர் ட்ரெய்லர்லாம் இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணணும். அது வந்து ரிலீஸ் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் ஸோ தட் இட் கேன் கிவன் ஐடியா அபவுட் த ஃபில்ம் அப்படின்ற மாதிரி. அண்ட் தேங்க்ஸ் டு எவ்ரிவன் ஃபார் கமிங். அண்ட் லோகேஷ், நான் வந்து ரத்னா வந்து எப்படி அந்த மது ஷார்ட் ஃபிலிம் வந்து ஒரு ஆந்தாலஜியில் இருந்துச்சு, லோகேஷோட ஒரு ஷார்ட் ஃபிலிம் கலம்ன்றது இருந்துச்சு. ஸோ அதே ஸ்டோன் மொட்டை மாடியில் நாங்கள் வந்து ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸா உட்காந்து பேசியிருக்கோம் நிறையா. அண்ட் ஃப்ரம் தேர் லாங் வே ஹியர். அண்ட் லோகேஷ் வந்து ஆஃப்டர் தட் லோகேஷ் அண்ட் ரத்னா ஒர்க் டுகெதர். அவங்க படத்தில் வந்து ரைட்டரா ஒர்க் பண்ணியிருக்காரு. பட் தே ஆர் லைக் வெரி வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் லோகேஷ் வந்து ஜஸ்ட் கண்ணை மூடிட்டு ரத்னா ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு யூ ஷுட் பி ஸோ ஹாப்பி அண்ட் ப்ரௌட் டு ஹேவ் அ ஃப்ரெண்ட் லைக் லோகேஷ். அண்ட் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் லோகேஷ் நானும் சேர்ந்து ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்றோம் அப்படின்றது. ப்ரொடியூசரா வந்து என்னன்னா வந்து ஜஸ்ட் லைக் கிரியேட்டிவ் பார்ட் மட்டும்தான் நான் அது பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கார்த்திகேயனோட எஃபர்ட் தான் வந்து எல்லா படத்தையுமே இது வரைக்கும் பாசிபிள் ஆகிறது வந்து கார்த்திகேயனோட எஃபர்ட் தான். ஏன்னா வந்து அதுக்காக ஏன்னா இந்த படம் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஒரு ஃபண்ட் தேவைப்படும். ஸோ நாங்க வந்து கோடி கோடியா வச்சுட்டு வந்து அதை போடுற ஆட்கள் கிடையாது. நம்ம வந்து ஒரு இன்வெஸ்டர் மாதிரி ஒன்று வச்சுதான் ஃபர்ஸ்ட் ஃபியூ ஃபிலிம்ஸ் பண்ணோம். அப்புறம் இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் போடுறதுக்கு அப்புறமேட்டு ஒவ்வொரு படத்துக்கும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரைஸ் பண்றதுல இருந்து அந்த படத்தை வந்து கரெக்டா அந்த பட்ஜெட்குள்ள பண்ணி முடிச்சு அதை ரிலீஸ் பண்ணி அதுல இருந்து வர ரெவென்யூ வச்சு அது ஒரு பெரிய வேலை. அந்த ஒரு பெரிய தேரை வந்து இழுத்துட்டு கொண்டு போயிட்டு காந்தி தான். அண்ட் இந்த படம் 29 பாசிபிள் ஆனதுக்கு காரணமும் ஆல் திஸ் திங். ஏன்னா ரத்னாட் வந்து ஸ்கிரிப்ட் இருக்கு, அப்புறம் லோகேஷ்ல பேசி லோகேஷ் ஃபன் பண்றதுக்கு ரெடியா இருக்காரு. அப்புறம் அதை எக்ஸிக்யூட் பண்ணி கொண்டு வந்து அதே மாதிரி ரிலீஸ் வரைக்கும். இப்போ ஏன்னா ரிலீஸ் டேட்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப இட்ஸ் பிகமிங் வெரி வெரி க்ரூஷியல். கெட்டிங் இட் தியேட்டர்ஸ் இஸ் க்ரூஷியல் ஃபார் ஆல் த ஃபிலிம்ஸ் அப்படின்றப்போ 2 பிக் ஃபிலிம்ஸ் நடுவில் வரும். பட் ஸ்டில் வி ஆர் ஹோப்பிங் இட் வில் பி அ வெரி குட் ஃபிலிம். அண்ட் மக்கள் பயங்கரமா கொண்டாடக்கூடிய படமா இது வரும்னு நினைக்கிறேன். அண்ட் as I said, ஸ்டோன் பெஞ்ச்ல வந்து நாங்க நிறைய படம் பண்றோம். என்னோட மோட்டிவ் வந்து என்னன்னா, ஒரு படம் நம்ம ஒன்று பண்றோம் அப்படின்னா இந்த படம் எப்படி ஓடாம போச்சு அப்படின்ற மாதிரி படங்கள் பண்ணலாம். இந்த படம் சூப்பரா எதுக்கு ஓடிச்சு அப்படின்னு தெரியுற மாதிரி படங்கள் பண்றோம். ஏன் எப்படி அந்த படம் ஓடிச்சு இந்த மாதிரி படம் பண்ணக்கூடாதுன்றதுதான் எங்களோட மோட்டிவ். ஸோ அது மாதிரி இந்த படம் வந்து கண்டிப்பா ஓடுற இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.